இப்போ அங்க போறது எதுக்காக? காவேரி நீர் பிரச்சனைக்காக. அத அட்ரஸ் பண்ணலாம் அவர் போலாம். அங்க போயிட்டு ஒரு நல்ல ஒரு மாஸ் காமிச்சிட்டு வந்துரணும். இவர் சொல்றாரு கொளத்தூர்ல எல்லாரையும் கொத்து பரோட்டா போட்டுட்டோன்ட்டு. கர்நாடகா சிஎம் தான் இவரு கொத்து பரோட்டா போடுறாரு. இப்ப அதை தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜில தான் சார் இருக்காரு. இன்னும் அவர் காக்கி ட்ரவுசரை விட்டு வெளியே வரல. டெய்லி அது வீட்ல போட்டுட்டே இருப்பார் போல இருக்கு. மேல மட்டும் வேற பேண்ட் போட்டு வந்துறாரா என்ன? மூட்டை பூச்சி கல்லை எடுக்கும், மூட்டை பூச்சியோட குத்துவோம், அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய கல்வியை குத்துன்னு குத்திட்டு இருக்காங்க. பேன் நீட்டுன்னோனே இவங்க வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா பேன் டிவிக்கு நினைக்கிறாங்க போல இருக்கு. இல்ல பேன் சிஎம் நினைக்கிறாங்க போல இருக்கு. பயப்படுறாங்க. இவங்க பெரியார் கொள்கை தலைவர் சொல்லிக்கிறதுக்கு இவங்க வந்து வெக்கப்படணும். பெரியார் கொள்கை ஐடியாலஜி அதுவும் வந்துட்டு நம்ம மாநிலம் கூட கிடையாது, வேறு மாநிலம். அப்ப அந்த பட்ஜெட் அங்க கசிவாதா? அங்க போகும் அந்த விஷயம் தெரியும். அப்ப அது தெரிய வைக்கிறதுக்காக போறாரா? என்ன நடக்குதுன்னு இப்போ எல்லா நிலைப்பாடுகளும் எப்படி இருக்குன்னா தமிழ்நாடுல இருந்து எல்லாமே ஆந்திராக்கு போற மாதிரி தான் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர்ல ஆரம்பிச்சு இவர் வரைக்கும் எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்க. மின்வெட்டு ப்ராப்ளம் என்னடா எப்படா சால்வ் ஆகும்ன்றதுக்குள்ள மின்வெட்டுல இருந்து மின் கட்டணம் ப்ராப்ளம் ஆயிடுது. 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தவங்க எல்லாம் அந்த ஸ்லாப்ல இருந்து மாறணும்னு எகிருது. புதுசா எப்படி 17, 18 எல்லாம் வருது? எப்படி அவங்க கொண்டு வராங்கன்னே புரியல. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் 7 பண்ண வாய்ப்பை பெறுங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் நம்மோடு திமுகவின் ஜென்சியும் வழக்கறிஞருமான தோழர் வனிதா குமாரி நிகழ்வில் நினைக்கிறார்கள். வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி இருக்கு ஜென்சி இப்ப திமுக? நல்லா வெறி கொண்டு வேங்கையா நிறைய போயிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் கர்நாடக பயணம், அவங்க தரப்புல தண்ணி தரமாட்டோம், வரவும் வேண்டாம், வந்தாலும் தண்ணி தரமாட்டோம். இங்க நம்ம முதலமைச்சருடைய நிலைப்பாடு இதெல்லாம் பேசு பொருளா மாறிட்டே இருக்கு. திமுக அதை எப்படி கவனிக்கிறீங்க? கவனிக்கிறோம் சார், கவனிச்சுட்டே தான் இருக்கும். முதலமைச்சர் வந்துட்டு என்ன பண்றாருன்றது தெரியல. இது வந்து ஏதோ இசை வெளியீட்டு விழா இல்லைன்னா ஏதோ ஒரு அவர் யூஸ்வலா போறாருல அந்த மாதிரி பயணம், சுற்றுப்பயணம் மாதிரி இருக்கு. லண்டன் போயிட்டு இசை வெளியீட்டு பண்ற மாதிரி அந்த மாதிரி இப்ப அவர் கர்நாடகா போக ட்ரை பண்றாரு. அங்க போய் ஷோ போடணும்னு பாக்குறாரு. ஆனா அங்க ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காருல்ல, அவரை விட்டுற முடியுமா? அவர் இங்க எல்லாம் ஷோ போடாத, இங்க உங்க இது வேகாது, உங்க இடத்துலயே பாத்துக்கோங்க, பார்டரை தாண்டி வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இயல்பாவே இப்ப முதல்வருடைய பயணம், நம்ம கோயம்பேட்டுக்கு முதல்வர் வரா இருப்பா, போரூர் மெட்ரோக்கு முதல்வர் வரா இருப்பா அப்படின்றப்ப இங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்ம பாக்குறோம். இது கர்நாடகால நடக்குமா? கண்டிப்பா நடக்கும் சார். ஏன்னா இவர் போனா தனியா போக மாட்டார்ல. இப்ப நம்ம எல்லாம் என்ன இப்ப எல்லாருமே என்ன பாத்துருக்கோம்னா, அவர் எங்கேயாவது போனார்னா சுத்தி ஒரு 5000ல இருந்து 10,000 பேர் இருக்கிறாங்க. அது அவங்களா வராங்களா இவரா கூட்டிட்டு போறாருன்றது ரெண்டாவது. ஆனா அவரை சுத்தி ஒரு 10,000ல இருந்து 15,000 பேர் இருப்பாங்க அவர் போறாருனாலே. இப்ப அவர் கர்நாடகா போறாருன்னா ஒரு மாஸ்க் காட்டணும்னு நினைப்பாரு. கண்டிப்பாக முதல்வர், அவருக்கு அது பிடிக்கும்ல, மாஸ்க் காட்டணும்னு கண்டிப்பா நினைப்பாரு. அந்த இடத்துக்கு போயிட்டு அதை பண்ணணும்னு நினைப்பாரு. ஆனா அது எதிர்த்தரப்புல அவங்க ஏத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அவங்க எப்படி சேர்த்துப்பாங்க? இப்போ அங்க போறது எதுக்காக? காவேரி நீர் பிரச்சனைக்காக. அதை அட்ரஸ் பண்ணலாம் அவர் போலாம். அங்க போயிட்டு ஒரு நல்ல ஒரு மாஸ்க் காமிச்சிட்டு வந்துடணும்னு. இவருக்கு தெரியல. அங்க இருந்து இவர் சொல்றாரு கொளத்தூர்ல எல்லாரையும் கொத்து பரோட்டா போட்டுட்டோன்ட்டு. கர்நாடகா சிஎம் தான் இவரு கொத்து பரோட்டா போடுறாரு. இப்ப அதை தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி நம்ம புரிஞ்சுக்கணுமா? நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கிறீங்க? நாங்க அப்படிதான் சார் புரிஞ்சுக்கிறோம். இது மக்களுக்கே புரியும் தெளிவாங்க என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு. இவர் அங்க போய் பேசி தண்ணியை கையோடு எடுத்துட்டு வந்துட போறாரா? வாய்ப்பு இருந்தா பண்ணுவார். அவரு தங்க நிறத்துக்கு நான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமான்னு பாடல் வரிலாம் பாடியிருக்காரு. அதுல ஏதாவது கர்நாடகா வாங்கிட்டு வந்துருவாருன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதுதான் கவர்ச்சி அரசியல், ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப திமுக வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறீங்க. இப்ப ஜூன் 3 ஆர்ப்பாட்டம், விவசாயிகளை வந்து நம்ம திரட்டி ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறீங்க. அது போக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாரு. தயங்குறாரு முதலமைச்சர். எதனால தயங்குறாரு? அவருக்கு முதலமைச்சர் வந்துட்டு பர்மிஷன் கொடுக்கணும் கொடுத்துடலாம். ஆனா அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா திமுக வந்துட்டு இந்த மாதிரி செயல்பாட்டுகள்லாம் எடுத்தாங்க அப்படின்னாலே அவருக்கு அது பயமாக இருக்குது. அது ஒண்ணு இருக்கு இல்ல. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதுல முதல்வர் விஜய் ஏன் தயங்குறாருன்ற. இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்றாரு. கூட்டுங்க, உட்காந்து பேசுங்கன்றாரு. அவங்க கூட்டிட்டாங்க, முடிவெடுத்துட்டாங்க. இவர் வந்து தயங்குறாரு. இல்ல இவரே பேர் எடுக்கணும்னு பாக்குறாரா? ஒன் மேன் ஆர்மி அப்படிலாம் இல்ல சார். ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால அவர் பயப்படுறாரு. அங்க வந்து திடீர்னு யாராவது கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்ல, கட்டாயம் சொல்லணும். அவர் பிரஸ் மீட்டும் பேச மாட்டாரு. அதாவது உள்ள சட்டமன்றத்துல உட்காந்து கேள்வி கேட்கும் போதே அவருக்கு அதுக்கு பதில் இல்லை. அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து பதில் சொல்றாரு. அவரை யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க இருந்து பதில் சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி கூட்டினாங்கன்னா அவருக்கு பதில் சொல்லணும்ல. சொல்லாம உட்கார்ந்தாலும் நல்லா இருக்காது. அதுக்காகவே கூட இருக்கலாம். என்னுடைய பார்வை அப்படிதான் இருக்குது. ஆனா உள்ள அவர் என்ன வச்சிருக்காரு தெரியல. ஆனா அவருக்கு பதில் சொல்ல இருக்காது, பதில் சொல்ல தெரியாது.
எழுதி கொடுத்தா பேசுவார். கண்டிப்பாக அந்த குற்றச்சாட்டை நீங்க வச்சுட்டே இருக்கீங்க. கண்டிப்பா மீறி பேசினா நீங்க மிரண்டுறீங்களா? மேடையில ஏறி அவர் குத்து பரோட்டா போடுவேன்னாலோ இல்ல வாயில ஏதாவது வந்துருவோம்னாலோ நீங்கள மிரண்டுறீங்க. நாங்க யாரும் மிரல சார். அவரு போற இடத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா, எதை அட்ரஸ் பண்ண போறோமோ அதை அட்ரஸ் பண்ண மாட்டாரு. எதை அட்ரஸ் பண்ணணுமோ, எவ்வளவோ இஷ்யூஸ் இருக்கு, அதை அட்ரஸ் பண்ணாம போயிட்டு திமுக தான் காரணம், ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம், கொத்து பரோட்டா போட்டுருவேன், இந்த மாதிரியான ஃபேமஸான இந்த ரைமிங் வேர்ட்ஸ்லாம் பேசிட்டு மக்களை கவர்ந்துட்டு ஈஸியா வந்துடுறாரு. ஆனா எதுக்கு போறீங்க, என்ன இஷ்யூ அட்ரஸ் பண்ணிருக்கீங்க? இது வரைக்கும் மேடை ஏறி என்ன இஷ்யூ அட்ரஸ் பண்ணிருக்காரு? நாங்க எல்லாம் பார்த்துப்போம், நாங்க எல்லாம் செஞ்சிருவோம், நீங்க கவலைப்படாதீங்க, எங்கேயாவது ஊழல் சிங்கப்பெண் நடக்குதா? அதிரடிப்படையில அறிவிச்சிருக்காருங்க. வேலை இறங்கி களத்துல இறங்குறாங்க அவங்க அதிரடிப்படை. சிங்கம் நீங்க பெண் பாத்தீங்களா இல்லையா சிங்கம் நீங்க அதிரடிப்படை? பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ன நான் டிவில பண்ணிருக்காங்கன்ட்டு. பார்த்தேன். நான் பார்த்தேன். இங்க நேர்ல பாத்திருப்பீங்களா நீங்க? ம். அதாவது அவங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு கால் பண்ணா கூட ஒண்ணு லைன் பிஸியா இருக்கும், இல்ல கால் எடுக்கவே மாட்டாங்க. ம். நீங்க வேணா என்னைக்காவது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. ring நீங்க போச்சுன்னா வழக்கறிஞர் பாருங்க. எந்த அடிப்படையில சொல்றீங்க? இல்ல சார், நான் நிஜமாவே ட்ரை பண்ணேன். நான் ஒரு டிபேட் ஷோக்கு அதுதான். போயிருந்தேன். ம். போயிட்டு நான் கால் பண்ணேன், இருங்க சார் அவங்க அட்டென்ட் பண்றாங்க. காலே அட்டென்ட் பண்ணல, என்ன ரிங்கே சொன்னாங்க? போல. ஓ. ம். போனா தானே நம்ம பேசுறதுக்கு. ஒரு நைட்ல போறோம், ஒரு கால் பண்ணலாம் அப்படின்னா கூட அவங்க கிட்ட இருந்து அந்த எங்கேஜ் தான் வருது. கண்ட்ரோல் ரூம்க்கே கால் பண்ணி எனக்கு அட்ரஸ் தெரியல, இது எந்த ஸ்டேஷன் வரும் தெரியலனா கூட நீங்க வந்துட்டு உங்க பக்கத்து ஸ்டேஷன்ல போய் கேட்டுக்கோங்கன்றாங்க. இல்ல திரும்ப கண்ட்ரோல் ரூம்ல இருந்து காலே வர மாட்டேங்குது. ம். இது நிறைய பேர், நிறைய கிளைண்ட்ஸ் வந்துட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏதாவதுனா அர்ஜென்ட் சொல்றாங்களா, 100க்கு கால் பண்ணுங்கன்றோம், மேம் கால் பண்ணா போக மாட்டேங்குது, சரியா கேட்க மாட்டேங்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய வருது. இதெல்லாம் வந்துட்டு அட்ரஸ் பண்ணாத இஷ்யூஸ், சின்ன சின்ன இஷ்யூஸ். இந்த மாதிரிலாம் முன்னாடி இருந்தது கிடையாது. இப்போ ரொம்ப லத்தாஜிக்கா இருக்கு. ஓ, கரண்ட் பில் எவ்வளவு வந்திருக்கு உங்களுக்கு? எங்க வீட்டுக்கு யூஸ்வலா ஒரு 1500 ரூபாய் வரும். ஆனா இந்த வாட்டி 4000 ரூபாய் வந்திருக்கு வெரி current bill. குட். வாழ்த்துக்கள். அது எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க கடை வச்சிருக்காங்க, ஒரு சின்ன கடை, பெரிய அந்த எலக்ட்ரிக்கல்ஸ்லாம் இருக்காது. ம். எனக்கு திடீர்னு கால் பண்றாங்க அவங்க, அம்மா இந்த மாதிரி நான் ஈபிகேக்கு வந்திருக்கேன், நாளையோட லாஸ்ட் டேட்டு, 17,000 ரூபாய் வந்திருக்கு அப்படின்றாங்க. திமுக தான் காரணம். அவங்க எல்லாம் வந்துட்டு யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் தான் சொன்னேன், சிரிச்சிட்டேன். ஏமா சிரிக்கிற அப்படின்னாங்க. இல்ல ஆண்டி என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, இல்லம்மா நான் பேசி கொஞ்சம் டைம் வாங்கலான்னு இருக்கேன். 17,000 ரூபாய் தானே கட்டிடுங்கண்ணா. அம்மா என்ன 1000 ரூபாய்ல இருந்து 1500 ரூபாய் தாண்டினதே கிடையாது. கிட்டத்தட்ட அவங்க 30 வருஷமா கடை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் முதல் தடவை. ஏன் வந்திருக்கு நான் போய் செக் பண்ணணும். ஒருவேளை மாத்தி ஏதாவது கனெக்ஷன் கொடுத்துட்டாங்களான்னு தெரியலண்ணா. ம். உங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, இங்க நிறைய பேருக்கு, நீங்க மட்டும் எனக்கு கால் பண்ண. ஒரு 4-5 பேர் கால் பண்ணிட்டாரு. ம். இப்போ கூட ஒரு ட்ரெண்டிங்ல வராரு, அவர் யாரு, விஜய் சித்து. விஜய் சித்து. அவர் பாருங்க, அவரே பாவம் என்னடா இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேக்குறாரு. சோ எல்லாருக்குமே மின்வெட்டு ப்ராப்ளம் என்னடா எப்படா சால்வ் ஆகும்ன்றதுக்குள்ள மின்வெட்டுல இருந்து மின் கட்டணம் ப்ராப்ளம் ஆயிடுது. ம். ம். 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தவங்க எல்லாம் அந்த ஸ்லாப்ல இருந்து மாறணும்னு எகிருது. புதுசா எப்படி 17, 18 எல்லாம் வருது, எப்படி அவங்க கொண்டு வராங்கன்னே புரியல. நீட்ல இந்த அரசு நிலைப்பாடு தெளிவா இல்லை அப்படின்னு சொல்றாங்க தொடர்ந்து. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அரசு நிலைப்பாடு எப்படி இருக்கு நீட்ல? அரசோட நிலைப்பாடு, ம். அரசு வந்துட்டு நீட்டுக்கு எதிர்ப்பு தான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஆமா, சொல்றாங்க. அறிக்கை கொடுத்துருக்காரு. அறிக்கை நான் கொடுக்கணும். நான் அவருடைய எக்ஸ்ல படிச்சு பார்த்தேன். அதுதான் அவரா வந்துட்டு வாய்மொழியில இது வரைக்கும் சொல்லல. ம். அதாவது நீட்டுக்கு இப்ப போராட்டம் நடந்தது, எல்லாரும் நீங்க பார்த்திருப்பீங்க. இவர் ரிசைன்லாம் பண்ணாரு. அந்த போராட்டத்துக்கு சிஎம்மா இருக்கிறவர் கண்டிப்பா ஏதாவது ஒன்று சொல்லணும். நாங்க என்ன கேட்டோம்னா, சரி அதை ட்விட்டர்ல வந்து சொல்லிட்டு போங்க, ட்விட்டர்லேயே சொல்லிட்டு போலாமே. அப்போ கூட அவர் எதுவுமே சொல்லல. ம். அதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அவர் போஸ்ட் பண்றாரு. தமிழக அரசுன்றது எல்லாருமே அவரை நோக்கி தான் இருக்கு. அப்ப அவருடைய அசைவுகளை தான் எல்லாரும் வெயிட் பண்றோம். ம். நான் ம். ஆதரவு ம். தெரிவிக்கிறேன். அவர் அதை தானே சொல்லி ஓட்டு கேட்டாரு. நாங்க நீட்டுக்காக இது பண்றோம், நாங்க அதை பண்றோம், 3 லிஸ்ட் வச்சிருக்கோம்லாம் சொல்லியிருக்காரு. சும்மா உங்களை மாதிரி கடிதம் எழுதிட்டு படுத்து தூங்க மாட்டோம். இவரு கடிதம் எழுதிட்டு என்ன பண்றாருன்னு எங்களுக்கு தெரியல சார். ம். ம். ஆனா அவருடைய நிலைப்பாடு நீட்டுக்கு இல்லவே இல்லை. ஏன்னா ஒரு குரல் கொடுத்திருக்கலாம், நாங்க ஆதரவு தெரிவிக்கும், தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டில் நாங்க வந்துட்டு நீட் பேனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் சொல்லிட்டு போலாம். அவர் அதை சொல்லவே இல்லையே. ம். ராஜ்மோகன் மினிஸ்டர் அவர்கள் வந்தாரு, எப்ப வந்தாரு, எல்லாம் முடிஞ்சு ரிசைன்லாம் பண்றாரு, 4 மணிக்கு மேல வராரு. மக்கள்லாம் அவர் மேல ஆவேசமாகறாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகி 5 நாளைக்கு அப்புறம் படம் தேராதுன்னு தெரிஞ்சவொன்னு வந்தாருன்றாங்க அமைச்சர். இதுக்கப்புறம் இது தேராது. அது இருக்கலாம். ஆனா அந்த அந்த பட வெளியீட்டுக்காக தான் யாரும் வரலையா, படத்தால தான் இஷ்யூவா, இல்ல நிஜமாவே வந்துட்டு ஒன்றிய அரசுக்கு அவர் பயப்படுறாரா, ம். இல்ல ஒன்றிய அரசோட உள்ள இருக்கிறனாலதான் அவர் வரமாட்டாரான்ற ஒரு கேள்விகள்லாம் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டுடைய ஸ்டாண்ட் வந்துட்டு எப்பவுமே பேன் நீட்ல தான் இருந்திருக்கு. ஏன் அந்த ஸ்டாண்ட் இவங்க எடுக்க பயப்படுறாங்க? ம். அது அவங்க எடுக்கலாம். இல்ல அந்த ஸ்டாண்ட்ல இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீட் கூடாதுன்றதுல அங்க தெளிவா இருக்கும். அப்ப ஏன் போராட்டத்துல ஆனா யாருமே சொல்ல இல்ல? மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன் வாய் திறக்க மாட்டீங்க? வாய் மூடி இன்னைக்கு விரதம். அது திடீர்னு ஒரு வார்த்தை வந்துடும் வடிவேலு சாருக்கு. பார்த்திபன் சார் என்ன ரூம் வருதுமா, ஆமாப்பா ஐயோன்னு வரல, அந்த மாதிரி விரதம் வாயில இருந்து வராது. சொல்ல மாட்டாங்க. ராஜ்மோகன் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்றாரு, இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு ஸ்கூல் போனப்போ அவங்க வந்துட்டு, அதாவது ஸ்டேட் லிஸ்ட்ல கொண்டு வரணுமா எஜுகேஷன், அப்போ வந்துட்டு அவங்க நீட் பேன் கொண்டு வந்துடுறாங்களாம். 2வது வந்துட்டு சட்ட போராட்டத்தால நீட் பேன் கொண்டு வந்துருவாங்களாம். இதெல்லாம் பண்ணா வந்துரும்னு எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, அதனால நாங்க அது வழியில போறோம்ன்றாங்க.
சரி நீங்க எப்ப ஸ்டேட் லிஸ்ட் கொண்டு வரீங்கன்னு நாங்க பாக்குறோம். 2வது சட்ட போராட்டத்தால் கொண்டு வரோம். இப்ப நடந்த போராட்டத்துக்கே உங்களுடைய ஆதரவை நீங்க தெரிவிக்கல. நீங்க எப்ப சட்ட போராட்டம் பண்ண போறீங்க? சட்ட போராட்டத்துக்கு என்ன வழிமுறை எடுத்திருக்கீங்க? எத்தனை பேர் சாவணும் இன்னும்? அவங்க என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்காங்கன்னு புரியவே இல்ல. நீட்டுக்கு வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தெரிவிக்காத மாதிரி, அதாவது 2 நிலைப்பாடு கொண்டு இருக்கிறாங்க. இப்படி இருந்தா தமிழ்நாடுடைய நிலைமை எங்க போகுது, எப்படி இருக்கும்ன்றதுலயே ஒரு கேள்விக்குறி தான் இருக்கு எல்லா இடத்துலயுமே. இன்னொரு தரப்புல இவர் வந்து பெரியார் கொள்கை தலைவர் அப்படின்றாரு. இவரே வந்து பெரியார் திடலுக்கு போனதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு பெரியார் திடல் உள்ள காவல்துறையை அனுப்புறாரு. அங்க வந்து அவங்க நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அதோட ஒரு பேரணி, அது போராட்டம் பேரணி போறாங்க. அந்த பேரணியை தடுத்து நிறுத்துறாங்க. இது எதனால? ஆனா பெரியார் கொள்கை தலைவர்னு சொன்னவர் இவர். பெரியார் கொள்கை தலைவர்னு பேருக்கு மட்டும்தான் இருக்கு அந்த தாவேகாவுடைய கட்சியில. அது பெரியாருக்கே தெரியாது. பெரியாருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அவர் இருந்தாருன்னா என்னன்னா நீ கொள்கை தலைவரா வச்சிருக்கியான்ற அளவுக்கு கேட்பாரு. அந்த மாதிரியான நிலைப்பாடுல இருக்கு. இவங்க பெரியார் கொள்கை தலைவர் சொல்லிக்கிறதுக்கு இவங்க வந்து வெட்கப்படணும். அவரை வந்து அவர் கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நீட்ல இவர் சிடிஆர் நிர்மல்குமார் மினிஸ்டர் அவர் என்ன பேசுறாரு, நீங்க எதுக்கு டாக்டர் படிக்கிறீங்க, வேற ஏதாவது எடுக்கலாம், ஏன் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, பிளம்பர் கோர்ஸ் இருக்கு, பிளம்பிங் எலக்ட்ரிஷியன் கார்பெண்டர்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு யாருமே எடுக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு யாருக்கு அட்ரஸ் பண்றாங்க? ஸ்டூடெண்ட்ஸ்ல வேற கை தட்டுறாங்க. புரியல, அவங்க குழந்தைய படிக்க வைப்பாரா? அதாவது ஒரு விவசாயி மாணவன் வந்துட்டு ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, ஒரு வீட்டு வேலை செய்யறவங்களுடையவங்க வந்து இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, ஒரு அட்வொகேட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. நாங்க மேல வரும்னு நினைக்கும் போது என்ன வந்து இது இழிவான தொழில் நான் சொல்லல. உனக்கு அது வரலன்னா நீ வேற எடுத்துக்கோ, எனக்கு வரல டாக்டர் படிப்பு, அது அவங்க முடிவு பண்ணிட்டோம். நீங்க யார் அதை முடிவு பண்றதுக்கு? இதுல இருந்து தாங்க நாங்க கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்கோம். திரும்ப எங்களை அந்த நிலைமைக்கு தள்ளுற. அப்ப நீ என்ன லாஜிக், என்ன ஐடியாலஜி ஃபாலோ பண்ற? அந்த ஐடியாலஜில இருக்கிறவங்க தவேக்கால இருக்கீங்களா? இதுதான் பெரியாரோட ஐடியாலஜி. அதை சொல்ல மாட்டீங்க. இதுதான் கவனமா இருக்கீங்களே. அமைச்சர் எந்த ஐடியாலஜின்றத தெளிவா அடிச்சு சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜில தான் இருக்காரு. இன்னும் அவர் காக்கி ட்ரவுசரை விட்டு வெளியே வரல. சொல்லுங்க. டெய்லி அது வீட்ல போட்டுட்டே இருப்பார் போல இருக்கு. மேல மட்டும் வேற பேண்ட் போட்டு வந்தாரா என்னன்னு தெரியல. அந்த ஐடியாலஜில இருந்து சுத்தமா வெளியே வரல. அவர் கொடுக்கக்கூடிய இப்ப கூட பிரஸ் மீட்ல கொடுக்கக்கூடியதா இருக்கட்டும், அவர் திரும்ப 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 அதுலதான் தள்ள பாக்குறாரு. அவர் அதுல இருந்து வெளியே வரல. ஏன் இப்படி ஒரு தாவேகா கட்சி அவரை வந்துட்டு தேர்ந்தெடுத்து இதுல அவர் பயணிக்கிறாரே, அதை தடுத்து நிறுத்த மாட்டாங்க. நீங்க அப்படி பேசாதீங்கன்னு சொல்லலாம்ல. பெரியார் நம்மளுடைய ஐடியாலஜி தலைவர், அவருடைய ஐடியாலஜி எங்க போச்சு? குலக்கல்வி கூடாதுன்றாரு பெரியார். அப்பன் தொழில மகன் பார்க்க கூடாது அப்படின்றாரு. ஆனா இங்க என்ன நடக்குது? அப்பன் தொழில பார்க்காத, நீ அந்த மாதிரி தொழில பாத்துக்கோ. நீ வந்து டாக்டருக்கு ஆசைப்படாத, நீ இன்ஜினியரிங் ஆசைப்படாத, அதனாலதான் உனக்கு நீட் இருக்குது. நீட் வேண்டாம், விட்டுரு. அதுக்கு எதுக்கு நம்ம கஷ்டப்படணும்? நீட் ஒழிக்க எளிதான வழி. இப்படிதான். அதுதான் நீட்டை ஒழிக்க எழுதாலும் நீ வேற படிப்பு போப்பா. எதுக்கு பண்ணிட்டு உனக்கு? கொசு அது என்ன மருந்தது? ஒரு பூச்சி மூட்டைப்பூச்சி அடிக்கிறது. மூட்டைப்பூச்சி கல்லை எடுக்கும், மூட்டைப்பூச்சியோட குத்துவோம். அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய கல்வியை குத்துன்னு குத்திட்டு இருக்காங்க. சிடி நிர்மல்குமார் இல்லையா? அது நடந்துட்டு இருக்கு. அதுதான். அதாவது பேன் நீட்டுன்னோனே இவங்க வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, பேன் டிவிக்கு நினைக்கிறாங்க போல இருக்கு, இல்ல பேன் சிஎம் நினைக்கிறாங்க போல இருக்கு. பயப்படுறாங்க. இந்த மாதிரி போராட்டம் அடுத்த லெவல் இவங்க கிட்ட வந்துட போகுதுன்றதுக்காகவே அவங்க போராட்டங்களை தடுத்து நிறுத்துறாங்க. இவங்க போராட்டம் பண்ணணும். ஆக்சுவலா வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் போராட்டம் பண்ணணும், ஒன்றிய அரசு எதிர்த்து. ஆனா அவங்க ஒன்றிய அரசு எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. பிஜேபி அப்படின்ற வார்த்தை கூட அவங்க வாயில இருந்து வர மாட்டேங்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் அதை எதிர்த்தும் அந்த வார்த்தையும் அவங்க வாயில இருந்து வர மாட்டேங்குது. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அவங்க பண்ணாங்க, அவர் சொன்னாரு, அவர் இத பண்ணாரு, இவர் இதனால தான் அத பண்ணிருக்கணும். திமுக மட்டும் 100 வாட்டி வருது. மேடை ஏறினா 10 முறை சொல்லாம இறங்க மாட்டாங்க. அவர் மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தான். ஒன்னு டிஎம்கேன்னு எடுத்துக்கிறாங்க, இல்ல ஸ்டாலின் அவர்கள்னு பேர் எடுத்துக்கிறாங்க, இல்ல உதய அவர்கள் அவர் பேர் எடுத்துக்கிறாங்க, கனிமொழின்னு அவங்க பேர் எடுத்துக்கிறாங்க. எல்லார் பேரையும் எடுத்து நீங்க செந்தில் பாலாஜி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரோட மினிஸ்டர்ஸ் பேர்லாம் எடுத்துக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு பிஜேபின்ற பேர் வர மாட்டேங்குது? ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய பேர் வர மாட்டேங்குது? அந்த வார்த்தையெல்லாம் ஏன் யூஸ் பண்ண மாட்டீங்க? உள்ள போட்டியா வரணும்னு நினைக்கிறாரோ அடுத்து அந்த இடத்துக்கு. ஜோசியர் சொல்லிட்டு இருக்காரு. தமிழ்நாடே முடியல சார். இந்தியாக்கு பட்ஜெட் நடக்கிறப்ப ஒரு அமைச்சர் திருப்பதிக்கு போயிட்டு அந்த போட்டோஸ்லாம் பாக்குறாங்க. அதெல்லாம் பாத்தீங்களா? அதுதான் நான் யோசிக்கிறேன். இவர் யார்? இவர் ஏன் திருப்பதி போறாரு? என்ன நடக்குதுன்னு பார்த்தா, பட்ஜெட் என்ன தாக்கல் பண்ணுமோ அதை எடுத்துட்டு போயிட்டு ஆந்திராவோட ஸ்டேட்டு திருப்பதியில வைக்கிற. கேட்டா அது அங்க வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வர போறாங்கன்னு சொல்றாங்க. பெரியார் கொள்கையை பேசுறவங்க. பெரியார் கொள்கை ஐடியாலஜி, அதுவும் வந்துட்டு நம்ம மாநிலம் கூட கிடையாது, வேறு மாநிலம். அப்ப அந்த பட்ஜெட் அங்க கசிவாதா? அங்க போகும் அந்த விஷயம் தெரியும். அப்ப அது தெரிய வைக்கிறதுக்காக போறாரா? என்ன நடக்குதுன்னு புரியல. எல்லா நிலைப்பாடுகளும் எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டுல இருந்து எல்லாமே ஆந்திராக்கு போற மாதிரி தான் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர்ல ஆரம்பிச்சு இவர் வரைக்கும் எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து தமிழ்நாட்டை பார்த்து ஒரு கேளிகை பொருளா கேளிகையாவே மாறிடுச்சு நம்ம தமிழ்நாடு. இவங்க பண்றதுல ஒட்டுமொத்தமா இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. இவரெல்லாம் என்ன சொல்றதே தெரியல. எதுக்காக திருப்பதி போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நிறைவான கேள்வி. ஜென்சில
நீங்கள் பயணிக்கிறீங்க. உங்களை டார்கெட் பண்ணி என்ன மாதிரியான வாழ்த்து செய்திலாம் இணையத்தில் வருது? அதாவது என்னுடைய நான் ஐடி சொல்றேன், நீங்க வேணா போயிட்டு என் கமெண்ட் செக்ஷனை படிங்க, உங்களுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். என்னென்ன கெட்ட வார்த்தைகள் இல்லையோ உங்களுக்கு தெரியலனா கூட அங்க போயிட்டீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல இருந்து எல்லா கெட்ட டிக்ஷனரியே போட்டு வச்சிருக்காங்க. டிக்ஷனரி, அதாவது புரிதல் இல்லாம இருக்கிறது, என்னென்னமோ வார்த்தை ஹிந்தியில தெலுங்குல என்ன வார்த்தைலாம் கிடைக்குதோ எல்லா வார்த்தையும் எவ்வளவு கொச்சை சொற்கள் யூஸ் பண்ண முடியுமோ அதுவும் அவங்களுடைய ஐடி எப்படி இருக்குன்னா எல்லாம் ஃபேக் ஐடி, டிவிகே வாரியர்ஸ் இல்ல டிவிகே இல்லை விஜய் ஃபேன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது போட்டுருவாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு ஃப்ளவர் பேர் அந்த மாதிரி போட்டு கொச்சை சொற்கள்ல தான் வரும் எல்லாமே. அது மட்டும் இல்லாம டிஎம் பண்ணுவாங்க, வந்துட்டு ரொம்ப அவதூறா ஃபோன் பண்ணுவாங்க. இதை விட என்னுடைய ஃபோன் இன்ஸ்டாகிராம்ல கால் வந்துகிட்டே இருக்கும், நீ ஏன் இப்படி பண்ண. ஒரு வாட்டி அந்த நம்ம திருவள்ளுவருடைய சிலைக்கு காவி அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரப்பணும். அதுக்கு ஒருத்தர் வாய்ஸ் நோட் அனுப்புறாரு, என்னால் கேட்கவே முடியாத அளவுக்கு உனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அப்யூசிவான வேர்ட்ஸ் போட்டு அனுப்புறாரு. என்னுடைய தோழி ஒருத்தவங்களை மார்ஃப் பண்ணுறாங்க ஃபோட்டோஸை, ஒவ்வொருத்தவங்களுடைய உதயநிதி அவர் கூட வச்சுட்டு இவங்க யாருக்காவது கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோ வச்சுட்டு அந்த தோழியோடத மார்ஃப் பண்ணி போடுறாங்க. இதுக்கெல்லாம் யார் உரிமை கொடுத்தாங்க? அவங்க பேர்லேயே வந்துட்டு அந்த பின்னாடி டிவிக்கேன்னு வந்துடுது. அதாவது இது யார் பண்றாங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது, தெரிஞ்சாலும் அதுக்கு எதுவுமே நம்மளால பண்ண முடியாம இருக்கு. அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், இந்த மாதிரி சைபர் கிரைம்ல கொடுக்குறோம் சார், இந்த மாதிரிலாம் இருக்கு, இந்த ஐடியில அந்த ஐடியை பிளாக் பண்ணுங்க, ரிப்போர்ட் பண்ணுங்கன்றாங்க. சரி பிளாக் பண்ணிட்டோம், ரிப்போர்ட் பண்ணிட்டோம், வேற ஐடியில இருந்து வருவாங்கல்ல. அப்போ இதுக்கு யார் என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இப்போ தாவேக்கால இருந்து பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஒரு மெசேஜஸ் போடாதீங்க, நம்ம ஒரு நாகரிக அரசியலை பழகுவோம்னு சொல்லிட்டாவது சொல்லணும். அவர் ஆல்ரெடி எதுவும் பேச மாட்டாரு, இது சொல்லவும் மாட்டாரு. இதுக்கு என்ன அப்படின்னு வழியே இல்லாம போயிட்டு இருக்கு. திமுகக்கு ஆதரவா பேசக்கூடிய அது தோழர்களா இருக்கட்டும் தோழிகளா இருக்கட்டும் எல்லாரையும் வந்துட்டு கொச்சை சொற்களை பயன்படுத்தி அவங்கள வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டா அந்த பொண்ணு அடுத்த வாட்டி வந்து பேச மாட்டாள், இந்த மாதிரிலாம் மாஃப் பண்ணிட்டா அது இனிமேல் அவங்க வீட்டில் சொல்லி வீடியோஸ் போடாதுன்னு சொல்லிடுவாங்க. பையனா இருந்தால் அவன் மேலே பொய் வழக்கு போடு, அவங்கள இப்படிலாம் பேசுகிறாங்க, அவங்கள ஏதாவது பண்ணுங்கன்ட்டு அஃபெண்ட் பண்ணிடுறாங்க. யூடியூப் சேனலாக இருந்தால் அவங்களையும் பேன் பண்ணுங்க, அவங்க மேலே கேஸ் போடுங்கன்னு சொல்லிடுறாங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போலீஸை அவங்க வந்துட்டு கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, அதான் ஆட்சியே அவங்க கையில் இருக்குல்ல சார், கையில் வச்சுக்கிட்டு நம்ம மேலே வந்துட்டு பொய் புகார்களை போட்டு நம்மளை உள்ளத்தில் பார்க்குறாங்க. ஒரு ஃபீமேலாக இருந்துட்டாங்கன்னா அவங்கள எவ்வளோ அப்யூசிவாக பண்ண முடியுமோ அப்யூசிவாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்துட்டு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம், ஒரு கேவலமான விஷயமும் கூட. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.